எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு நாடு, ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் 2020 லடாக்குள்ள சீனா ஊடுருவி வந்து ரெண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியம் ஏற்பட்டதுலேருந்து ரெண்டு நாடுகளும் லட்சக்கணக்கான படை வீரர்களை எல்லைகளில் கூச்சி வச்சுருந்தாங்க. அதிபயங்கர ஆயுதங்களையும் எல்லையில் கூச்சி வச்சுருந்தாங்க. ரெண்டு நாடுகளும் சக்தி வாய்ந்த பொருளாதார இராணுவ வல்லமை கொண்ட நாடுகள், அது மட்டும் இல்லாமல் அணுசக்தி வல்லமையும் கொண்ட நாடுகள். இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இந்த மாதிரி டென்ஷன் இருக்கிற சூழலில் உலகமே ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் அதெல்லாம் இல்லை. இப்போ ரெண்டு நாடுகளுமே படைகளை பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுமூகமான ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நடந்த மிக முக்கியமான அரசியல் மாற்றம். அதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தான் வரப்போகிறார் அப்படின்றத முன்பாகவே நிறைய உளவுத்துறைகள் மோப்பம் முடிச்சு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான நிறைய டேட்டாஸ் தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் இப்போ சுமூகமான ஒரு உறவு வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஜூன் 2020 லடாக்குள்ளே சீன படைகள் வருதாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா படைகளுக்கும் சீன படைகளுக்கும் கைகலப்பாகுது. 20 இராணுவ வீரர்கள் இந்தியா பக்கமும் சீனா பக்கம் கிட்டத்தட்ட 80 வீரர்கள் இறந்ததா உளவுத்துறை தகவல்கள் சொல்லுது. ஆனால் சீனா 8, 5 அந்த மாதிரி மாற்றி மாற்றி சொன்னாலுமே இந்தியா மாதிரி எங்களால் டிரான்ஸ்பரண்ட்டாக இதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஒரு வெளிப்படை தன்மை மிக்க அரசாங்கம் அப்படின்றது நடக்கலை. சைனா அப்படின்றது இந்தியா மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஒரு ரகசியமான ஒரு நாடு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்தியாவினுடைய பிரதமரும் சீனாவினுடைய அதிபரும் 4 வருஷமாக சந்திக்கவே இல்லை. நிறைய இந்தியா பொருளாதார தடைகளை சீனா மேலே போட்டுச்சு. இப்போ இந்த ரெண்டு நாடுகளுடைய படைகளும் பின்வாங்கிட்டாங்க. இந்த பொருளாதார தடைகளெல்லாம் இந்தியா நீக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு நாட்டு உறவுகளில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படணும். இது ரெண்டு நாட்டினுடைய செல்வ வளத்துக்கும் வழிவகுக்கும். அதை தொடர்ந்து தான் நிறைய சீன அதிகாரிகளும் அமைச்சர்களும் இந்தியா கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ட்ரம்ப் ஃபேக்டர் ஒரு மிக முக்கியமான காரணம். அது என்ன அப்படின்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம். முதல்ல ரியோ டி ஜெனிரோவில் நடந்த, அதாவது பிரேசிலினுடைய ரியோ டி ஜெனிரோவில் நடந்த G20 மாநாட்டில் இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரை சைனீஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு. என்னெல்லாம் பேசினார் அப்படின்னா, இந்தியா எங்களுக்கு நிறைய விசா கொடுக்கணும். அதாவது 2 லட்சம் சீன பயணிகள் அப்படின்றவங்க கோவிடுக்கு முன்னாடி, அதாவது இந்த லடாக்குள்ள சீனா இன்ஃபில்ட்ரேட் ஆகி வர்றதுக்கு முன்னாடி இந்தியா 2 லட்சம் சீனர்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு வருடாந்திரம் விசாவை இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அதை 1500லேருந்து 2000 கம்மி பண்ணிட்டீங்க. இது ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால். ஃபஸ்ட்டு நம்ம இதை சரி பண்ணணும். எல்லையில் நம்ம பின்வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சுமூகமான உறவு வந்துச்சு. இதனால தான் நீங்கள் இந்த தடையை போட்டிங்க. அதனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான விசா கொடுங்க. நாங்களும் ரெசிப்ரோக்கலாக உங்கள் நாட்டிலேருந்து சைனாக்குள்ளே வரவங்களுக்கு அதிகமான விசா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சைனீஸினுடைய மேனுஃபேக்சரிங் செட்டப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய பாய்லராக இருக்கட்டும், அவங்களுடைய எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும், நிறைய இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அது எல்லாமே இங்கே டெக்னிக்கலாக செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் டீம் சைனாலேருந்து வர வேண்டியதாக இருக்குது. இதனால் இந்தியாவிலுமே நிறைய பிஸ்னஸ் தேக்கம் அடைஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் எல்லையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்தியா இதெல்லாமே தடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் தீர்ந்ததுனால நிறைய விசா இஷ்யூ பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே நிறைய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா மீடியா பீப்புள்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாங்கள் நிறைய பேர் அனுப்புகிறோம். நீங்களும் திருப்பி எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பலாம். அதனால் தயவு செஞ்சு இந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷனாக முதல்ல எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டைரக்ட் ஃப்ளைட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ இந்தியாவுடைய மிக முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடிய சென்னை, பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லியிலேருந்து சீனாவுடைய ஷாங்காய், பெய்ஜிங், குவான்சூக்கு டைரக்ட் ஃப்ளைட்டு கிடையாது. நம்ம இந்தியாவிலேருந்து சைனா போனோம் அப்படின்னா ஒன்று அரபு நாடுகள் வழியாவோ இல்லைனா மலேசியா, சிங்கப்பூர் வழியாவோ லிங்கில் தான் போக முடியும். இப்போ இது இருக்கிறதுனால பயண தூரம், பயண நேரம் அப்படின்றது, அதோட பயணத்துக்காகக்கூடிய செலவு அதிகமாக இருக்குது. இதனாலவே நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதை தவிர்க்காங்க. அதனால் தயவு செஞ்சு டைரக்ட் ஃப்ளைட்டை நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் இந்தியா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரெக்வஸ்ட்டை இந்தியாவும் சைனா கிட்ட வச்சுருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, கைலாஷ் மானசரோவருக்கு நீங்கள் ஹிந்து பிலிகிரிமேஜை அனுமதிக்கணும், பக்தர்களை அனுமதிக்கணும். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் டிரான்ஸ் பார்டர் ரிவர்ஸ் அப்படின்றது பாயுது, நதிகள் ஓடுது. இதுக்குண்டான டேட்டாவையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒப்பந்தங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த எல்லை பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்தியா கூட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய நேஷன்ஸ், அதாவது இந்தியா கூட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய நேஷன்ஸுலேருந்து எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வந்தாலும் அதை கவர்மெண்ட் ஒரு தடவைக்கு 100 தடவை வெரிஃபை பண்ணி தான் நாங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விடுவோம். இது குறிப்பாக சீனாவுக்கு கவுண்டராக இருக்கக்கூடிய ஒரு லா.
இந்த மாதிரி நிறைய தடைகளை இந்தியா போட்டிருக்கீங்க, தயவு செஞ்சு நீக்குங்க அப்படின்ற மாதிரியான ரெக்வஸ்ட்டை இந்த பிரேசில் நடந்த மீட்டிங்கை ஜெய்சங்கர் கிட்ட வாங்கி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே 2 நாடு தலைவர்களும் ட்வீட் போட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வாங்கி அவர்களை நான் சந்தித்து பேசினேன், நிறைய ப்ராக்ரஸ் வந்திருக்கு இந்த சந்திப்புக்கு அப்புறம். அதுவும் முக்கியமாக சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய பொலிட் பியூரோ மெம்பரான வாங்கி, அது மட்டும் இல்லாமல் சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு மட்டும் குறிப்பிட்ட போதும். ஏன் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய பொலிட் பியூரோ மெம்பர் அப்படின்றத குறிப்பிட்டார் அப்படின்னா, அதாவது நிறைய கீழ்மட்ட அளவில் அதிகாரிகள் அளவில் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய பொலிட் பியூரோ மெம்பர்ஸ்க்கு அடிப்படையிலுமே இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்றத அவர் சூசகமாக இதில் சொல்ல வராரு. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. 2 நாட்டு தலைவர்களுமே சந்திச்சாங்க அப்படின்னா ஒரு அறிக்கையை வெளியிடும் போது 2 பேருமே வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. இது 2 பேருமே வெரிஃபை பண்ணி தான் ஜெய்சங்கர் வெளியிட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இதுக்கு சைனாவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து நாங்கள் ரொம்பவே சுமூகமான உறவை பொருளாதார ரீதியாக மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றத சைனாவும் இந்தியாவும் இந்த உலகத்துக்கு இதன் மூலயமா அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராஜ்நாத் சிங் அவர்கள் லாவோஸில் சைனாவினுடைய அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திச்சு பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மிக துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு லடாக்கில். ஆனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும், நம்மளுடைய உறவு மேம்படணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இப்போ சைனா இந்த அளவுக்கு முன்னேறி வர்றதுக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் அப்படின்ற கூட்டமைப்பை ரஷ்யா வலுப்படுத்தணும்னு நினைக்காங்க. அதுக்கு காரணம் டாலர் ஆதிக்கத்திலேருந்து உலகத்தை வெளியே கொண்டு வரணும். இந்த உலகத்தில் ஒரு இடத்துல மட்டும் அதிகார குவியல் இல்லாமல் மல்டிபோலார் வேர்ல்டாக உருவாகணும், ஆசிய நாடுகளுக்கும் அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு ரஷ்யா எதிர்பார்க்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பித்ததுக்கப்புறம் உக்ரைனுடைய ஃபேக்டரை முன் வச்சு அமெரிக்கா நிறைய பொருளாதார தடைகளை ரஷ்யா மேலே போட்டு அவங்களை ஐசோலேட் பண்ண நினச்சாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்தியா சைனா மாதிரியான நாடுகள்லாம் ரூபல் யுவான் ட்ரேட் அப்படின்னு ரொம்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டன்கள், அதாவது பேரல்கள் உள்ள கச்சா எண்ணெயை 2 நாடுகளும் வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த நாடுகளுக்கு உண்டான உறவுகள் சுமூகமாச்சு. இதுவே ரஷ்யா என்ன நினச்சது அப்படின்னா, அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளுக்கு கவுண்டராக நம்ம சைனா, இந்தியா, ரஷ்யா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை வழிபடுத்தணும்னு நினச்சாரு. அதுக்காகவே இதில் இந்தியா மிக முக்கியமான மெம்பர். அவங்க சைனா கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இதை நம்மளால் பண்ண முடியாது. அதனால் 2 நாடுகளுமே எல்லைகளில் ஃபஸ்ட்டு பின்ன போங்க, உங்களுடைய உறவை சுமூகமாக்கிக்கோங்க, பொருளாதார ரீதியாகவும் உறவை சுமூகமாக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதை தொடர்ந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவினுடைய பிரதமரும் சைனாவினுடைய அதிபரும் ரஷ்யா தான் சந்திச்சுக்கிட்டாங்க பிரிக்ஸ் சமிட் அப்போ. அதுக்கப்புறம் தான் இந்த ராஜ்நாத் சிங், அதுக்கப்புறம் இந்த ஜெய்சங்கர், இவங்க எல்லாருமே சைனாவினுடைய நிறைய அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட சந்திச்சு பேச ஆரம்பித்தாங்க. இது ஒரு மிக முக்கியமான காரணம். அடுத்து ஒரு காரணம், இந்த அளவுக்கு சைனா இப்போ ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சைனீஸ் பிரசிடென்ட் சந்திப்பு அப்படின்றது அக்டோபரில் நடந்துச்சு. அப்போ அமெரிக்கன் எலெக்ஷன் முடியலை, ரிசல்ட்டும் வரல. ஆனால் இப்போ அமெரிக்கன் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு, ட்ரம்ப் தான் வரப்போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. ட்ரம்ப் வந்தார் அப்படின்னாலே சைனாவுக்கு அது ஒரு ஆபத்தான விஷயம், ஆபத்தான சமிக்கைகள் வெஸ்ட்லேருந்து சைனாவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் அமெரிக்கன் மார்க்கெட் ஆக்சஸ் சைனீஸ்க்கு கிடைக்காம போகும். ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு தேவையான பொருட்களை நம்ம உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு கொடுக்கணும். அப்போ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சப்ளையர் யாருன்னா சைனா. ட்ரம்ப் இப்படி சொல்லும்போது சைனா பொருட்களுக்கு 60% வரி விதிப்பேன், அப்போ தான் அதை அமெரிக்காக்குள்ளே வரதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சைனாவுக்கு அமெரிக்கன் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்றது இல்லாமல் போகும். அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேயும் இந்த மாதிரியான பொருளாதார தடைகள் இருந்தால் அவங்களுடைய பொருட்களும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உள்ளே வர முடியாது. அதனாலவே இப்போ சைனா இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க. இந்தியன் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்றது அவங்களுக்கு தேவை. அது ஒரு மிக முக்கியமான காரணம் இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ரஸ் வர்றதுக்கு. ட்ரம்ப் ஃபேக்டரும் இதில் மிக முக்கியமான வேலை செய்யுன்னு சொன்னால அது இதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லுவோம். சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே ஃப்ளோ ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்தியாவும் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியா, சீனா 2 நாடுகளுக்கும் பொருளாதார வலிமை அப்படின்றது ரொம்பவே தேவை அப்படின்றதுனாலையும். அதோடு மட்டும் இல்லாமல் சைனாவை பொறுத்த அளவுக்கு இப்போ தைவான் பிரச்சனை இருக்குது. அமெரிக்கா கூட இந்தியா குவாடுன்ற ஒரு அமைப்பில் இருக்காங்க. இப்போது இந்திய சீன உறவு ரொம்பவே சுமூகம் அடையும் போது இந்த குவாடில் இந்தியா இருக்கிறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தெரியல. இப்போ குவாடில் இந்தியா இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க, நம்ம இல்லாமல் அமெரிக்கா இருக்காங்க. இங்கே எல்லாருமே சைனாவுக்கு எதிரான ஒரு பிளாக்கை உருவாக்கியிருக்காங்க. பசிபிக் ஓஷனில் ரொம்பவே, அதுவும் சைனீஸ் சி, அதாவது சவுத் சைனா சி, நார்த் சைனா சி, இங்கே எல்லாமே ரொம்பவே சுமூகமான ட்ரேட் நடக்கணும். அதுக்கு சைனா தொல்லையாக இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாம் சைனாவை எடுத்து போகிறோம் அப்படின்றத இந்த ஏமே. இப்போது இந்தியா சைனா உறவு சரிபடும் பொழுது இந்தியாவுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த குவாட் அமைப்புக்கு மாற்ற அவங்க ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் உலக அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது.
அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் சமீபத்தில் கூட இந்த ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க நாடுகளுடைய தலைவர்கள் சீனாவுக்கு எதிராக என்ன மாதிரியெல்லாம் முன்னேறலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்திய சீனா உறவு சுமூகமாகும் பொழுது இனிமேல் குவாடை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்காங்க அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இந்த மாதிரியான நிறைய ப்ராக்ரஸ் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பில் வர்றதை நீங்கள் எப்படி பார்க்கிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த வகையான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இவ்வளோ சிரிக்க வேண்டாம் அப்படியா?